இப்ப ராஜபக்சே ஒரு பௌத்த மதத்தை ஏற்றுக்கிறவர், அவர் புத்தரை வழிபடுகிறவர். அவருக்கு வெங்கடாச்சலபதி வேலை கோயில்ல என்ன வேலை? ரெண்டாவது, இங்க இவ்வளவு பக்தி வச்சிருக்கிறவர் அங்க இருக்கிற நமது பாட்டன்கள் சிவன் முருகன் வழிபாட்டு தலங்களை எல்லாம் ஆயிரக்கணக்கில் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு இப்ப இங்க என்ன வழிபாடு வேண்டி கிடக்குது? அப்ப இது நமக்கு என்ன? அப்ப நீ செஞ்ச பாவங்களுக்கு இங்க அந்த பரிகாரம் தேடுறாரா? அதை இந்த அரசு அனுமதிக்குதா? ரெண்டாவது, பக்கத்திலே உன்னுடைய எல்லையிலேயே 16 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல இருக்கிற வெங்கடாச்சலபதி கோயிலே உன் இனத்தின் எதிரியே உன் இனத்தை கொண்டவனை கும்பிட வைக்கிறேன் பாரு, நீ என்ன செஞ்சிட முடியுங்கிறத மாதிரிதான் நம்ம அதை பார்க்க முடியுது. அதனாலதான் நம்ம விழிப்புணர்வை இப்ப எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்து வழிபடதான் இவங்க அனுமதிப்பாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம எதிர்த்து பேசும்போது இப்ப RSS பிஜேபி போன்ற கட்சிகள் வழிபாட வர்றவரை எப்படி நீங்க தடுக்கலாம் அப்படின்னு. அப்ப என் வழிபாட்டு தலங்களை இடிக்கும் போது ஏன் நீங்க தடுக்கல, அதை எதிர்த்து ஏன் நீங்க பேசலைன்னா அதுக்கு பதில் இல்லை. அதனால இத நாம எப்படி இருந்தாலும் அவர் பாதுகாப்பு கொடுத்து வழிபட வைப்பாங்கன்னு இருந்தாலும் நம்ம எதிர்ப்புணர்வை காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இங்க தமிழ்நாட்டுல மான உணர்வு இன உணர்வு உள்ள எந்த தமிழனுமே இல்ல, எல்லாருமே நீர்த்து போயிட்டான் செத்து போயிட்டான்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்காக நம்ம உணர்வு நாங்கள் இன்னும் தன்மானம் உள்ள மானமுள்ள தமிழர்கள் இருக்கிறவங்களை காட்டுறது இந்த எதிர்ப்புணர்வை காட்டுறோம். அப்ப அதே இப்ப தேவஸ்தானத்திலே போய் திருப்பதி கோயிலே போய் பல அமைப்புகள் முற்றுகையிடுது. நாங்க இங்க இருக்கிற தேவஸ்தான அலுவலகம் அந்த கோயில்கள்ல போய் முற்றுகையிட்டு போராடுறோம். நேற்று வைகோ பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டதா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது இப்ப இந்த போலதான் நடக்கும்னு இப்ப என் போன்ற பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப அண்ணனுக்குமே தெரியும். வைகோ அண்ணனுக்கு தெரியாதா பாரதிய ஜனதாவுடைய தத்துவம் நமக்கு நேர் எதிரானது. அவங்க அன்னைக்கே அவர் வெளியேறி இருக்கணும் எதிர்பார்த்தது. அவர் ராஜபக்சே ஒரு ஒப்புக்கான ஒரு காரணம் தானே சொன்னாங்க. மாநாட்டுல சார்க்கு கூட்டமைப்புல இருக்கிற ஒருவர் அவர் எல்லாரையும் அழைச்சதே இவர் அழைக்கிறதுக்காகத்தான். அப்ப அது பேச்சா வரக்கூடாதுன்னு. ஆனால் வைகோ இல்லாத ஒரு மரபு அதை அவங்க கடைபிடிச்சாங்க. சொல்லுங்க, கேளுங்க. வைகோ அவர்கள் சொல்றாங்க, வாஜ்பாய் அரசு கடைபிடித்த இலங்கையுடனான உறவை நரேந்திர மோடி அரசு கடைபிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வைகோ இது பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நம்பிக்கை எப்படி நீங்க செய்ய முடியும்? என் போன்ற பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு இவரை பார்த்து இவர் பேச்ச கேட்டு அரசியல் என் போன்ற சின்ன பிள்ளைகளுக்கே தெரியுது. நாங்கெல்லாம் இந்த தேர்தல் பரப்புரையில தேர்தல் மேடையிலேயே தெளிவா எடுத்து விலைக்கு பேசணுமே. இவருடைய தத்துவம் இதுதான், வந்தா இதுதான் செய்வாங்கன்னு நம்ம தெளிவா பேசியிருக்கோமே. அது அப்ப எப்படி அண்ணனுக்கு தெரியாம போச்சு? தமிழக மணியன் போன்ற மூத்த தலைவர்களுக்கு பல அரசியல் நிலவரங்களை சூழலை ஆய்வு செய்து கால எடுத்து வைக்கிற இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு? அன்னைக்கு வாஜ்பாய்க்கு இவர் சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க, வாஜ்பாய்க்கு இருந்த பார்வையில வாஜ்பாய்க்கு இதை 283 இடம் இருந்தாலும் தெரியும். வாஜ்பாய் என்ன நமக்கு செஞ்சாங்க? ஆணையரை அடிச்சுட்டு யாழ்ப்பாண கோட்டையை நோக்கி நம்ம படை நகரும் போது அதை தடுத்து அச்சுறுத்தி படையை திரும்ப பெற வச்சது யாரு? இதே வாஜ்பாய் அரசு தானே. அதாவது என்னைக்கு நமக்கு நல்லது செஞ்சது? இப்ப நம்பிக்கை சொல்ல முடியும்? நரேந்திர மோடியை நம்பணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி எப்படி சொல்ல முடியும்? கடந்த காலத்துல தன் சொந்த மாநிலத்துல குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொன்றவருக்கும் தன் சொந்த நாட்டுக்குள்ள குறைந்த எண்ணிக்கையில் வாழ்கிற தமிழ் மக்களை கொண்ட ராஜபக்சேக்கு என்ன